சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட? மாமனா மாமியா கொத்தங்குழந்தை எல்லா கொடுமையும் ஒரு கொடுமை. ஒரு நாளைக்கு 2 படி அரிசி தின்னுட்டு சோறு திங்காமல் படுத்திருப்பேன். 2 படி அரிசி தின்னுவிட்டு சோறு திங்காமையே பட்டினியாக படுத்திருப்பேன். என் மாமியா அவ்வளோ கொடுமை பண்ணும். அரிசி பானையை மூடி வைக்கும், மிளகா பானையை மூடி வைக்கும், சோறு கொண்டு எட்டி மூடி வச்சுக்கிறோம். கறி ஆக்கினா மீன் ஆக்கினா கொண்டு மூடி வச்சுக்கிறோம். என்ன மூடி வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் திருடி நான் தின்னேன். என்ன அந்த கறியும் சோறும் திருடி நான் சோறு தின்னேன். ஸோ என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம இங்கே இருந்தால் சுத்தப்படாதுன்னு எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டேன். எங்கள் அப்பா வீட்டில் போய் 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷமாக இருந்து ஊர் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பார். நான் பேச மாட்டேன் அவரோட, அவரும் என்னோட பேச மாட்டார். என் மாமனா எங்கள் வீட்டுக்காரரை அடித்தாட்டி அவ்வளோ அடிப்பார். ஏன் கட்டின கொண்டாட்டியை விட்டுட்டுருக்குற, நீ போய் அழைச்சிக்கிட்டு வான்னு அடுப்பார். அவர் அந்த அடிங்க காதில் வாங்க மாட்டார். என்னையும் வந்து வா வீட்டுக்குன்னு கூப்பிட மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். அப்புறம் அந்த ஊர்லேருந்து எல்லாருமே கூட்டத்துக்கு வந்தாங்க. கூட்டத்துக்கு வந்து அழைச்சி விட்றீங்களா, என் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணவான்னு கேட்டாங்க. ஐயோ நம்ம புருஷனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனா மாமியா எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு அங்கே 10 நாளைக்கு வச்சுருந்து நானும் அவரும் 10 நாள் அங்கேயே இருந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துட்டு நாங்கள் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக வந்தோம். வந்து கொஞ்ச நாளுக்கு கல்யாணத்தை பண்ணோம். நாங்களும் வேற போயிட்டோம். கம்மு வச்சுடவா.